நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று மே மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். சுவிஸில் உலக அமைதிக்கான உச்சி மாநாடு என கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். கனடாவில் வானில் வண்ண கோலங்கள். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தீர்மானம் எடுக்க அவசரப்பட வேண்டாம் என சம்பந்தன் வேண்டுகோள். மைத்திரிபால சிறிசேன பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 29வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்தார் கமிரீட்டா. முதல்வர் பதவியை ஏன் ராஜினாமா செய்யவில்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கம். வெள்ளை நிற புடவையில் தேவதையாக அசத்தும் சம்யுக்தா மேனன். இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். முதல் உலக அமைதி உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தில் ஜூன் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதியில் நடைபெறவுள்ளது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது எக்ஸ் பக்கத்தில் உக்ரைன் அமைதி மாநாடு குறித்து பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில் உக்ரைனுக்கான முதல் அமைதி உச்சி மாநாடு ஜூன் மாதத்தில் நடைபெறுகிறது. கனடா அங்கு இருக்கும் உக்ரைனுக்கான நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான எங்கள் பகிரப்பட்ட இலக்கை முன்னேற்றுவதற்கு மற்ற உலகத் தலைவர்களுடன் இணைவதற்கு நான் எதிர்நோக்குகின்றேன் என பதிவிட்டுள்ளார். பொதுவாக பூமியின் துருவ பகுதிகளில் தென்படக்கூடிய அரோரா அல்லது துருவ ஒளிகளை இம்முறை சில நாடுகளைச் சேர்ந்த மக்களினால் பார்வையிட முடிந்தது. கனடாவின் பல இடங்களில் வானம் வண்ணமயமான ஒளி கீற்றுக்களினால் ஜொலித்து மிளிர்ந்ததை மக்கள் பார்வையிட்டுள்ளனர். எவ்வாறெனினும் இந்த சூரிய புயல் காரணமாக மின்சார விநியோகத்திற்கும் GPS தரவுகளுக்கும் மிகச்சிறிய அளவு தாக்கம் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அரோராவை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டுமின்றி இன்றைய தினமும் மக்கள் சில இடங்களில் பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரகாசமான ஊதா, பச்சை, மஞ்சள், இளஞ்சிவப்பு போன்ற நிறங்களினால் வானம் எழில் கோலத்துடன் பார்ப்பவர்களின் மனதை கவரும் வகையில் இருந்தது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விடயத்தில் தீர்மானம் எடுப்பதற்கு அவசரப்பட வேண்டாம் என்று இலங்கை தமிழரசு கட்சியை உட்பட விடயத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பிடமும் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் பகிரங்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாம் அனைத்து சூழல்களையும் ஆழமாக எமது கருமங்களை முன்னெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை நியமிப்பதற்கு கட்சியின் செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 3% அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதியர் தின நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்றும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொருளாதார வளர்ச்சி வேகத்துடன் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். எவரெஸ்ட் மேன் என அழைக்கப்படும் 54 வயதான நேபாள மலையேற்ற வீரர் கமிரீட்டா ஷெர்பா ஞாயிற்றுக்கிழமை காலை 29வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி வரலாறு படைத்துள்ளார். கமிரீட்டா அண்மையில் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை ஒரு வாரத்தில் 2 முறை அடைந்தார். கமிரீட்டா இப்போது உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்டில் அதிக முறை ஏறியவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாம் ஏன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் பேசிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், எனக்கு முதல்வர் பதவி முக்கியமில்லை. பொய் வழக்கில் என்னை ராஜினாமா செய்ய சதி செய்யப்பட்டதால் நான் முதல்வர் பதவியில் இருந்து விலகவில்லை என விளக்கமளித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக போராடுவதை பற்றி பிரதமர் கற்றுக்கொள்ள விரும்பினால் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்பினோம், எங்கள் சொந்த அமைச்சர்களிடையும் கூட அனுப்பினோம் என அரவிந்த் கெஜ்ரிவால் பெருமையாக தெரிவித்துள்ளார். கேரளாவின் பாலக்காட்டில் பிறந்து மலையாள மொழி திரைப்படங்களில் நடிக்க துவங்கி இப்பொழுது தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் முன்னணி நாயகியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் சம்யுக்தா மேனன். தமிழில் இவர் நடிப்பில் வெளியான முதல் திரைப்படம் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான கலரி என்ற படம். கடந்த 2021ஆம் ஆண்டு கேரளா
திரையுலகில் வழங்கப்படும் மிக உயரிய விருதுகளில் ஒன்றை நடிகை சம்யுக்தா பெற்றுள்ளார். வெள்ளை நிற புடவை அணிந்து தேவதை போல் போட்டோக்களை எடுத்து வெளியிட்டுள்ளார் சம்யுக்தா மேனன். இந்த படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.